மக்களே, பிக் பாஸ்ல இருந்து வெளிவந்த சுபிக்ஷா ஒரு சில கேள்விகளுக்கு அதிரடியான பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சாண்ட்ராவை பத்தி திடுக்கிடும் தகவலா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெட் கார்ட்லாம் கரெக்ட் தாங்க, யார் என்ன வேணாலும் பேசினாலும் அது கரெக்ட் தாங்கன்ற மாதிரி அடிச்சு பேசுற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடச்சு விட்டுருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். எனக்கு இவங்க தான் டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதையும், வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வியானா என்ன நீ பண்ணதுக்கெல்லாம் அங்கே ஆப்போசிட்டா வேற மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றத பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் எவிக்டான சுபிக்ஷா இப்போ அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் ஒரு 90 நாள் இருந்துட்டு இந்த 2 வாரம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாமேன்னு ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்குதானே செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்களாம். அதை அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரெட் கார்டு மேட்ரு என்ன, அது சரியான டிசிஷனா தப்பான முடிவான்னு கேட்கும்போது, ஏங்க கரெக்டான முடிவுங்க. பார்வதி கமருதீன் எல்லார்கிட்டையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவர் தகாத வார்த்தைகள் எல்லார்கிட்டையும் கமருதீன் பேசியிருக்கான், பேசாமலாம் கிடையாது. அது எப்படி இதுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நானும் அதை தான் சொல்றேன் மக்களே. இப்போ ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், எல்லா வாட்டியும் தப்பு பண்றவனை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? ஸோ அவங்க பண்ண தப்புக்கான கான்சிக்வன்ஸ், ஒரு வாட்டி பண்ணது தப்புன்னா அட்ரஸ் பண்ணா அந்த தப்பு திருத்திக்கணும். திருத்திக்காத திரும்ப 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 பண்ணிட்டு கோவத்தில் பண்ணிட்டேன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பண்ணிட்டேன்னு சொன்னா அது நியாயப்படுத்த முடியாது. அது நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை அப்படின்றது தான். அந்த ரீதியில தான் அங்க சுபிக்ஷா பேசுறாங்க. எனக்கு அவங்க பண்ண மல்டிபிள் கான்சிக்வன்ஸோட வெளிப்பாடு, அதுவும் அந்த கடைசி கார்டஸ்க்ல உச்சமா போயிருச்சு. அதுலயும் 2 பேருமே பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்றதையும் ஓட்டு உடைச்சிட்டாங்க. 2 பேருமே சாண்ட்ராவை தள்ளி விடுறதுக்கு பிளானு, கண்ணு சைகையிலே கண்ணு காமிச்சு பேசிக்கிட்டாங்க. அதுல பல இடங்கள்ல சொல்லியுமே நான் கையை பிடிச்சுமே பார்வதி எட்டி உதச்சு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாதுங்க. இது டூ எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. எப்படி டூ எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமுக்கான தண்டனை கொடுத்துதான் ஆகணும். 100% ரைட்டு, ரெட் கார்டு கொடுத்தது நியாயம் தான், அநியாயமே கிடையாது அப்படின்றத ஆணித்தனமா சொல்றாங்க. நாங்களும் அதான் சொல்றோம் மக்களே. ஐ வில் ஸ்டாண்ட் வித் ரெட் கார்டு. எனக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்ற ஒப்பீனியன்லாம் கிடையாது. நான் ரெட் கார்டு ஒப்பீனியன்ல தான் ஸ்டாண்ட் பண்றேன். நிறைய பேர் இந்த ஷோவை பார்க்காதவங்க, இது முழு கான்டெக்ட் தெரியாதவங்க வேணும்னா இல்ல கொடுத்துருக்க கூடாதுன்ற மாதிரி உருட்டலாம் வெளியே உட்காந்துக்கிட்டு. ஆனா நடந்த தப்புக்கும் கான்சிக்வன்சஸ்க்கும் ரெட் கார்டு டிசர்விங் தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வெளியே வந்து இல்ல அன்ஃபேர்னு பல பேர் கத்ததான் செய்வாங்க. அதுக்கு ஒரு அஜெண்டாவும் செட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கொஞ்சம் அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு வெளியே. இதை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஐப்பேத்தலாம் அப்படின்ற ஒரு வேலையும், டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் பிஆர் டீம் இறங்கி இருக்கிறதா ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் சமூக வலைத்தளங்களை பரவியதையும் நம்மளால பார்க்க முடியுது. வேற எதுவுமே இல்லை. ஸோ பெட்டர் அப்படி இருந்துட்டு போறது. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை உணர்றது தான் முயற்சி. அதை உணராம இருக்கிறது நாட் அக்செப்டபிள் அப்படின்றது தான். இது அந்த ரெட் கார்டு டிசர்விங் தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து சரி அதை விட்டுருங்க, சாண்ட்ராவோட மேட்டருக்கு வருவோம். சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ற கேள்வி. ஏன்னா சாண்ட்ரா வந்து இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. அதுலயும் சாண்ட்ராக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பேர் வச்சாங்கல்ல, கமருதீன் ஸ்கேம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதுவும் பரவலா போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு சாண்ட்ரா ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சுபிக்ஷா உடைச்சிட்டாங்க. எந்த இடத்துலனா, நம்மளும் அதை சொல்லியிருப்போம். வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பக்கம் கமருதீன் வந்து சாரி கேட்கும்போது, சாண்ட்ரா அது பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் ஓவரா தான் போச்சு அப்படின்னு. அதைத்தான் சுபிக்ஷா சொல்றாங்க. மற்ற இடங்கள்ல எனக்கு தெரிலங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க பண்ணது எனக்கு ஓவர் டூ தான், கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி, ஓவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்றத போட்டு டப்புன்னு உடைச்சிட்டாங்க. என்ன சாண்ட்ரா அனைத்து வித்தையிலும் டப்புன்னு வெளியாயிருச்சு அப்படின்னு. எனக்கு அதுக்கு முந்தின இன்சிடென்ட்லாம் டவுட் வரல. பட் அவங்க தான் ரெட் கார்டு வாங்கியாச்சு, வெளியே போறாங்க, அந்த இடத்துலயும் அப்படியே ரியாக்ட் பண்ணணும், கூட தானே எல்லாரும் இருக்கும், அப்ப அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத அவங்க போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு அப்படின்றதையுமே சொல்றாங்க. சாண்ட்ராவோட கேமை பத்தி கேட்கும் போதும் அவங்க எல்லா பிக் பாஸையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. எப்படி பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில நிகழ்வுகள் வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குதுன்றதையும் சொல்லிடுறாங்க. அப்போ இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்களா, மேபி எனக்கு தெரிலங்க, அது உறுதியா சொல்ல முடியல. மேபி பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, அதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. பட் சாண்ட்ராக்கு நடந்தது உண்மைதான், பேனிக் அட்டாக்கும் உண்மைதான், அவங்களை தள்ளி விட்டதும் உண்மைதான், அதுல அவங்க இது பண்ணதுமே உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் அவங்க ரியாக்ட் கொஞ்சம் ஓவரா பண்ணியிருக்காங்கன்றது 3-4 வாட்டி அழகா பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ வெளியும் நிறைய தெரியுது. அது கூட இருந்த கண்டஸ்டன்ஸுமே சொல்றது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கு. ஐ மீன் எனக்கு அது ஓவர் டூ மாதிரி தான் இருக்கு. மற்ற இன்சிடென்ட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கமருதீன் போகும்போது போனதா இருக்கட்டும், இல்லை பார்வதி போகும்போது பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு பெருசாவே இல்லை.
பட் இந்த இன்சிடென்ட் தான் நானும் மீன் பண்ணது, அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்படின்றதுமே அவங்களே சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து ஸோ என் தம்பி வந்து என் மூலியமா ஃபேமஸ் ஆயிட்டான், அந்த பீட் பாக்ஸிங் பண்ணாதன்னு சொல்லி இப்போ அவன் பயங்கரமா ஃபேமஸ், பயங்கரமா ரீச் ஆயிட்டான், என் மூலியமா அவன் ஃபேமஸ் ஆனதுல சந்தோஷம், ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து டைட்டில் வினர் யாருங்க அப்படின்ற கேள்விக்கு வேற யாரு, கானா வினோத் தான். என்னை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் இருக்கு. டைட்டில் வினர் ஒன்று விக்ரமானோ இல்லை கானா வினோத். மக்கள் ஓட்டு அடிப்படையில், மக்களின் ஃபேவரட் அடிப்படையில் கானா வினோத், என்னோட ஃபேவரட் அடிப்படையில் விக்ரம் அப்படின்னு சொல்லி வியானா வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க. ஸோ வியானா, விக்ரம் மற்றும் சுபிக்ஷா இந்த 3 பேருமே மேக்சிமம் ஒன்னா இருந்தவங்க தான். அதுல வியானாக்கு பிடிக்கல அப்படின்னு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா சுபிக்ஷா மற்றும் விக்ரமுக்கு இருந்த பாண்டு ஒரு ஜென்யூன் பாண்டா தான் நானும் பாக்குறேன். பயங்கரமான பாண்டிங், ஒரு ஜென்யூன் பாண்டிங் தான். அதை சொல்றாங்க. அவர் எல்லாரும் காயப்படுத்திட்டு இருக்காங்க, அவர் மனசை உடைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. உள்ள யார் வந்து காயப்படுத்திட்டு இருக்கா, உடைச்சிட்டு இருக்கா, முழுக்க அது வியானா தானே பண்ணிருக்காங்க. அவர் அப்படிப்பட்ட இல்ல, ஒரு ஜென்யூனா தான் இருக்காரு, உண்மையா தான் இருக்காரு, ஃபேக்காலாம் இல்ல. ஸோ ஷீ இஸ் ஜென்யூன் அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. இந்த வீட்லயே எனக்கு ஜென்யூனா பண்ற சில நபர்கள்லாம் அரோரா ஜென்யூனா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம், வினோத், சபரி, இந்த 4 பேர் தான் அவங்க சொல்றாங்க. 4 பேர் தான் எனக்கு ஜென்யூனா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. டாப் 4ல இவங்க வந்தா கூட எனக்கு ஓகே, இவங்க 2 பேர் தான் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வெளில வந்து பாண்டு கூட இவங்க கூட தான் எனக்கு கண்டினியூ ஆகும்ன்றதையும் அழகா ஓப்பனா போட்டு உடைச்ச தருணத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சுபிக்ஷா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல இங்க வியானா ஒரு விஷயத்த செட் பண்றாங்கல்ல, வியானா வந்து முழு வன்மத்தை தான் தீர்த்துட்டு இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதுல. ஏன்னா சுபிக்ஷா நாமினேட் பண்ணதையும் உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. ஏங்க என்னன்னா, சுபிக்ஷா அவங்க கேம் விளையாடுறாங்க, நீங்க உங்க கேம் விளையாடுறீங்க. நீங்க ஒரு இடத்துல உங்களை விட சுபிக்ஷாவுக்கு ஒரு இடம் கொடுத்தப்ப நீங்க ரியாக்ட் பண்ணீங்க, கேள்வி கேட்டீங்க, பேசுனீங்கல்ல. அப்போ நீங்க போய் ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனா அந்த பொண்ணு உங்களை எடுத்துட்டு போய் நீங்க பண்ற விஷயங்கள் பிடிக்காம நாமினேட் பண்ணா தப்பாங்க. இதுல எல்லா வாரமும் நாமினேட் பண்ணிருக்கான்ட்டு. ஸோ முழு வன்மத்தோடு தான் இங்க உள்ள வந்திருக்காங்க வியானா. ஏன்னா அது வெளியே கொட்ட முடியல, இது பண்ணலாமனு. ஏன் இப்ப கூட அடிக்கடி பேசும்போது அந்த விஷயத்துக்கு பாக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன, ஸ்கிரீன் பேஸ் வேண்டாம், இடம் வேண்டும். இதுல வந்து வெளியே எப்படி தெரிய வேண்டும் கேட்டா வந்து நான் அதுக்காகலாம் வரல, ஸ்பாட் லைட் எடுக்கலாம் வரல. ஆனா பண்றதெல்லாம் ஸ்பாட் லைட்டுக்காக தான் பண்றது. எல்லாத்தையும் ஸ்பாட் லைட்டுக்காக பண்ணிட்டு பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு முழு வன்மம். ஏன்னா வியானா கம்பேர் பண்ணும்போது விக்ரம் போயிட்டாரு, சுபிக்ஷா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களேன்ற ஒரு ஏக்கமும் இருக்கு. ஆனா அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஓப்பனா சொல்லிட்டு அப்புறமா மாட்டிப்போம் இல்லையா, அதனால நாங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுவோங்க, எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வியானா அவர்களே எல்லாம் கொஞ்சம் தான். இப்போ என்னன்னா இவர் வந்துட்டார்ல, வாட்டர் மிலானும் பிரவீன் காந்தியும் வந்தவொடனே வாட்டர் மிலான் பக்கம் கேமரா அதிகமா சுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால தான் அண்ணா என்ன நைட்டு பிராங்குக்கு வரீங்களா, இந்த மிட் வீக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுவோன்ற மாதிரி இப்போ அவங்க பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. நேற்று ஒரு ஆளா இருந்தாங்க, அவங்க பக்கம் கேமரா இருக்கும். இப்போ திவாகர் வந்து மெயினா திவாகர் பக்கம் சுத்துறது அவங்களால கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. அது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.